இன்றைக்கான எபிசோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷோட பெரியம்மா பெரியப்பாவை காட்டுறாங்க. அவங்க கிளம்புறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னால் நேற்று வர முடியல, இன்றைக்கி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அப்படியே அவங்களும் காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு நேராக போகிறாங்க. கோவிலில் கிறிஷோட பாட்டியும் இருக்காங்க. அப்படியே அவங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்துட்டாங்க. கிறிஷை வந்து பார்த்து எப்படிப்பா இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். அந்த டைமில் முத்து வராங்க. முத்துவை பார்த்ததும் கிறிஷ் வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். ஓடி போய் கட்டி பிடிச்சின்னு கிறிஷ் எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு கிறிஷோட பெரியம்மா கேட்குறாங்க. இவன் வந்து ஒரு வாரம் எங்கள் வீட்டில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜையும் ரோகிணியும் காட்டுறாங்க. ரோகிணி மனோஜுக்காக ஒரு பர்ஸு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பர்ஸை பார்த்துட்டு, என்ன ரோகிணி இப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாம் மனோஜ், உனக்காக தான் நான் பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இனிமேல் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனில் நிறைய காண்டாக்ட்லாம் எடுக்கணும், ஸோ அதனால் உனக்கு பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ரவியையும் ஸ்ருதியும் காட்டுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் வந்து நம்மளோட என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை, நீ தான் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போகிற அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து உள்ளே வராங்க. முத்து உள்ளே வந்து எல்லார்கிட்டையும் கிறிஷோட கதையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணியும் பார்த்துட்றாங்க. ரோகிணி கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. மீனா கிட்டேயும் சொல்கிறாங்க. மீனாவும் ஃபோனில் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து ரோகிணி உள்ளே வந்துட்டு மனோஜை அனுப்பி வச்சுட்டு ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. நீ வந்து கிறிஷை கோயிலுக்கு கூப்பிட்டு போனியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, என்னை அவங்க அனுப்புனப்போ இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. அவங்களும் இவங்க ரத்தம் தானே அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோட் முடியுது.